ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக புதிய மாத வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த அக்டோபர் மாதம் என்னுடைய இருதயத்துக்கு மிகவும் பிரியமான ஒரு மாதம். காரணம் என்னவென்று சொன்னால், என்னுடைய மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகள் இந்த மாதத்திலே அக்டோபர் 4ஆம் தேதி 1 வயது நிறைவடைகிறது. அவளை நான் நினைத்து பார்க்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னுடைய கண்களுக்கு முன்பாக வருகிறது. வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி தருகிற தேவனாய் என்னுடைய மகளை ஒரு அன்பின் பரிசாக கர்த்தர் எங்களுக்கு முதல் மகனுக்கும் 2வது மகளுக்கும் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் வித்தியாசத்திலே கர்த்தர் எங்களுக்கு தந்தார். நாங்கள் அந்த மகளை பார்க்கும் பொழுதெல்லாம் திருமணமாகி குழந்தை ஆசீர்வாதம் இல்லாதவர்களுக்காக நாங்கள் அடிக்கடி ஜெபிக்கிறது உண்டு. காரணம் என்னவென்று சொன்னால், கற்பத்தின் கனியை திறந்து கொடுக்கிறது கர்த்தர் என்பதனுடைய வெளிப்பாடு தான் எங்களுடைய 2வது மகள். நாங்கள் நினையாத ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் அருமையான ஒரு பரிசாக வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாக கர்த்தர் எங்களுக்கு தந்தார். ஒருவேளை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு குழந்தை ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால், வருகிற வெள்ளிக்கிழமை நாங்கள் உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். திருமண தடைகள் இருக்குமென்றாலும் அதற்காகவும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகினாலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் நடக்கிற அந்த உபவாச கூடுகையில் நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதத்தில் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார். அதில் ஒரு விசேஷம் திருமணம். ஒரு சென்னை பகுதியிலிருந்து ஒரு தாயார் 37 வயது நிறைந்த மகனுக்கு திருமணமாகவில்லை என்று சொல்லி ஒரு சில ஆண்டுகளாகவே என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். எந்த பெண்ணை பார்த்தாலும் அந்த சகோதரனுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லுகிறார் என்று சொல்லி அவர் மிகுந்த வேதனையோடு கடைசியில் ஒரு பெண்ணும் சரியாக அமையவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த நேரத்தில் கடந்த மாதங்களிலே ஒரு பெண்ணை பார்த்தார்கள். அவர் சந்தோஷமாக இந்த பெண் நான் திருமணம் முடித்துக்கொள்கிறேன் என்று சொன்ன உடனே கடந்த மாதத்திலேயே திருமணத்தை வைத்து அந்த திருமணம் ஆசீர்வாதமாக நடந்தது என்று சொல்லி என்னிடத்தில் மிகுந்த சந்தோஷத்தோடு பகிர்ந்து கொண்டார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்களில் எங்களுடைய சபைக்கு அருகிலே இருக்கிற ஒரு குடும்பத்தினர், அவர்கள் ஒரு பலவீனத்து நிமித்தம் திடீரென்று சொல்லி என்னை ஜெபிப்பதற்காக அழைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 15 நாட்கள் மதிய நேரத்துக்கு பின்பதாக அவர்களுக்கு பயங்கர காய்ச்சல் அடிக்கிறதாம். அவரால் நிம்மதியாக வேலையே செய்ய முடியவில்லை. 15 நாட்கள் வேலை தடையாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மிகுந்த வேதனையோடு என்னை ஜெபிக்க கேட்டிருந்தார்கள். நானும் போய் ஜெபித்த நேரத்திலே அந்த சகோதரனுடைய தலையிலிருந்து வியர்வை வேகமாக வர ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் அந்த சகோதரன் சொன்னார், ஃபேனை அதிகமாக கூட்டி வைங்க என்று சொல்லி சொன்னார். அந்த சகோதரி ஆச்சரியப்பட்டார்கள். என்னென்னு சொன்னால், அந்த 15 நாட்களும் அவர்கள் ஃபேனை போட வேண்டாம் என்று சொல்வார்களாம். அந்த இரவிலேயே கர்த்தர் உடனடியாக ஒரு அற்புத சுகத்தை தந்தார். நேற்று தினத்தில் அவர் சொல்லும் பொழுது முற்றிலுமான ஒரு சுகத்தை கர்த்தர் தந்தார் என்று சொல்லி சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படி அற்புதங்களை கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். தேனி பகுதியிலிருந்து ஒரு குடும்பத்தினர், அவர்களுடைய ஒரு பண்ணை வியாபாரம் ஆகாமல் இருக்கிறபடினால் விற்றுவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு சில ஆண்டுகளாக முயற்சி செய்கிறதுனாலே அங்கே இருக்கிறவர்கள் இவருடைய சூழ்நிலை அறிந்து கொண்டு அதை விற்க விடாதபடிக்கு குறைந்த பட்சத்தில் கேட்கிறார்களாம். மிகுந்த வேதனையோடு அந்த தாயார், நாங்கள் இதை வைத்து தான் எங்களுடைய வயதான காலத்தை நடத்தவிருக்கிறோம், எங்களை ரொம்ப அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொன்னார்கள். கடந்த நாட்களில் அவர்களுக்காக ஜெபித்த பொழுது அந்த பண்ணை அவர்கள் நினைத்ததை காட்டிலும் அதிக மடங்காக அது விற்று சரியான விதத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு இது போதுமானது என்று சொல்லும் அளவுக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமாக வைத்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படி அநேக சாட்சிகளை கேட்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்படுகிறது. அக்டோபர் மாதத்திலே கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து
நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆண்டவரிடத்தில் நான் கேட்ட பொழுது கர்த்தர் எனக்கு காண்பித்த வேத வசனம் இந்த வசனம்தான். இந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. இன்றைக்கு அநேக காரியங்கள் நம்மை போதிக்கிறது. நாம் தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுது அநேக போதனைகளை பார்க்கிறோம். ஆரோக்கியத்தை குறித்ததான போதனை, எதிர்காலத்தின் தொழில்நுட்பத்தை குறித்ததான போதனைகள் என்று சொல்லி அநேக போதனைகள் இருக்கிறது. அதில் முக்கியமான போதனை என்று சொல்லும் பொழுது அது நமக்கு ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் எதிர்காலத்துக்கும் அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு போதிக்கும் பொழுது பிரயோஜனமானதை போதிக்கிறார். அது ரொம்ப அவசியம். பாருங்கள், இன்றைய காலகட்டத்தில் அநேக போதனைகளை ஜனங்கள் பின்பற்றுகிறார்கள், தவறான போதனைகளையும் பின்பற்றுகிறார்கள். கர்த்தர் இந்த மாதத்தில் சொன்னார், நான் சரியானவைகளை, பிரயோஜனமானதை, அது நல்ல ஒரு வார்த்தை, பிரயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்லுகிறார், உன்னை நடத்த வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன். நான் அடிக்கடி ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு நான் போகவும் கூடாது, பிரியமில்லாத காரியங்களை நான் செய்யவும் கூடாது. எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நாம் ஒரு சில காலகட்டத்தில் அநேக காரியங்களை முயற்சி செய்கிறோம். அந்த காலகட்டத்தில் பிரயோஜனமில்லாத காரியங்களை கற்றுக்கொண்டு பிரயோஜனமில்லாத இடங்களுக்கு சென்று நம்முடைய காலங்களை வீணடிக்கும் பொழுது, காலம் பொன் போன்றது என்று சொல்லி உலக மனுஷர்கள் சொல்லுகிறார்கள். இதில் விசேஷமானது என்னவென்று சொன்னால், ஒரு சில குடும்பத்தினர் வியாபாரங்களை செய்வார்கள். அந்த வியாபாரத்தை குறித்ததான சரியான போதனைகள் இருக்காது. ஆனால் ஏதோ வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து அதிலே தோற்று போய் அநேக ஆண்டுகளுக்கு பின்பதாக நான் அந்த காலகட்டத்தை வீணடித்து விட்டேனோ என்று சொல்லி அநேக பேர் கவலையோடு காரியங்களை பார்க்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே, எனக்கு பிரயோஜனமானவைகளை எனக்கு போதித்தருளும். பிரயோஜனமான காரியம் என்று சொல்லும் பொழுது ஒரு சில நேரத்தில் தான் ஆண்டவர் நம்மோடு அதிகமாக இடைப்படுவார். ஒரு திருமணத்தை தெரிந்தெடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது வியாபாரத்தை தெரிந்தெடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது நம்முடைய எதிர்காலத்தின் காரியங்களில் நாம் எடுத்து வைக்கிற அடி சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் விரும்புவோம். நம்மை தவறான பாதையிலே போதிக்கிறவர்கள் அநேகம் பேர் உண்டு. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனை நாம் சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால் அவருடைய போதனை சரியான விதத்திலே காணப்படும். விசேஷமாக பாருங்கள், எலியா தீர்க்கதரிசி கர்த்தர் அழைத்த பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் காட்டுகிற கேரித் ஆற்றண்டையிலே போய் இரு என்று சொல்லி சொன்னார். அது சரியான நேரத்தில் வந்த வார்த்தை. உடனடியாக அவர் கிளம்பி ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போனார். போன இடத்துல அவருக்கு காகங்கள் போஷித்தது. ஆண்டவர் காட்டுகிற பகுதிகளுக்கு நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் அந்த பகுதியில் குறைவில்லாத நன்மைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். அதே போல் சீஷர்களும் ஒரு நேரத்தில் அவர்கள் மீன்களை பிடிப்பதற்காக சென்ற பொழுது அங்கே வலையை போட்டு பார்த்தால் நன்றாக மீன் பிடிக்க தெரிந்த பேதுருவுக்கே என்ன கிடைக்கவில்லை? மீன் கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட காலகட்டம். யோசித்து பாருங்கள், அந்த மீன் பிடிக்கிறவர்களுக்கு மீன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதை போல ஒரு தோல்வியான நேரம் எதுவும் இருக்காது. அவர் அப்படி தோற்று போய் இருந்த அந்த காலகட்டத்தில் இயேசு வந்தார். வந்து சரியான வழியை காண்பித்தார். நீ நான் சொல்லுகிறதை செய் என்று சொல்லி வலது பக்கத்தில் வலையை போடு என்று சொல்லி சொன்ன உடனே அங்கே அவர் போட்ட உடனே வலை கிழிந்து போகும் மட்டும் அங்கே மீன் கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் கர்த்தர் போதித்த வழியில் நடப்பீர்கள் என்று சொன்னால் நிறைவு இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு சிலர் எங்களிடத்தில் வந்து கேட்பார்கள், பாஸ்டர், நான் வியாதிப்பட்டிருக்கிறேன், நான் என்ன செய்யட்டும்?
நாங்கள் எங்கே போகட்டும் என்று சொல்லி எங்களிடத்தை கேட்கும் பொழுது நாங்கள் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் முதலாவதாக ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுங்கள். உங்களுடைய வியாதி போராட்டங்கள் இன்னதென்று சொல்லி கர்த்தரிடத்திலே முதலாவதாக தெரிவியுங்கள். 2020ஆம் ஆண்டில் கொரோனா பரவி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் என்னுடைய தகப்பனாரும் பலவீனப்பட்டார்கள். நாங்கள் குடும்பமாக ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரை நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு தெரிந்த ஒரு டாக்டர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர் உடனடியாக தகப்பனாரை கொண்டு வாருங்கள், அவருக்கு என்று சொல்லி நான் ஒரு பெட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு போதித்தார், அது அல்ல நீ போக வேண்டிய இடம், தேவனுடைய ஸ்தலத்தில் உட்கார்ந்து ஜெபியுங்கள் என்று சொன்னார். நாங்களும் குடும்பமாக உட்கார்ந்து ஜெபித்தோம். என்ன ஆச்சரியம், அடுத்த 3 நாட்களில் எங்களுடைய தகப்பனாருக்கு அந்த இருமல் முற்றிலுமாக அகன்று போனது. பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் தந்தார். நாங்கள் மாத்திரம் அன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நிற்காமல் ஆஸ்பத்திரிக்கு சென்றிருப்போம் என்று சொன்னால் அநேக லட்சங்கள் செலவாக இருந்திருக்கும். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல் அவருடைய தங்களுடைய சொந்த சிந்தைகளுக்கு, நீதிமொழிகளில் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாராமல் என்று சொல்லி. பிரியமானவர்களே, உங்களுடைய சுய புத்தியின் மேல் நீங்கள் சார்வீர்கள் என்று சொன்னால் பிரயோஜனமற்ற போதனைக்குள்ளாக நீங்கள் சென்று விடுவீர்கள். இந்த மாதத்தில் கர்த்தருடைய போதனை எங்கே இருக்கிறது? எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் தன்னுடைய மகளுக்காக ஒரு கணவனை தெரிந்தெடுக்கும் படலத்தில் அவர் மிக தீவிரமாக செயல்பட்டார். அவர் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வாலிபர்களை சந்தித்திருப்பாராம். நான் ஒரு நாள் சொன்னேன், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருங்க, சரியான நபரை உங்களுக்கென்று கர்த்தர் கொண்டு வருவார் என்று சொல்லி. அவரும் நான் சொன்ன காரியத்தை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது யார் யார் மூலமாகவோ நன்மை வரும் என்று சொல்லி எதிர்பார்த்த அந்த சகோதரனுக்கு நேரடியாக பரத்திலிருந்தே ஆசீர்வாதம் வந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு வழி நடத்த யாருமே இல்லையே, எனக்கு வழிகாட்ட யாருமே இல்லை. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், வேதத்தை எடுங்கள். வேதத்தில் வசனங்களை வாசித்து, ஆண்டவரே இந்த மாதத்தில் நான் சரியான விதத்தில் வழி நடத்தப்பட வேண்டும், நான் செய்வது வாய்க்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு காரியம். அநேகம் பேருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்கிறார்கள், ஆனால் வாய்க்கிறதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் நீ பிரயோஜனமானவைகளுக்கு செவி கொடுப்பாய் என்று சொன்னால் நீ நன்மையை காண்பாய். இத்தனை மாதங்களில் நீ பார்க்காத ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் நான் உனக்கு செய்து உன்னை ஆசீர்வதிக்க வல்ல தேவன். இங்கே சொல்லியிருக்கிற அந்த வசனம் மிக அருமையாக இருக்கிறது. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. நீங்கள் அவரை சார்ந்திருக்கும் பொழுது பிரியமானவர்களே, நேர்வழியாய் உங்களை வழிநடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். யோசேப்பை வழிநடத்தின தேவன், தாவீதை வழிநடத்தின தேவன், தானியேலோடு இருந்த தேவன், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு இருந்த தேவன், அவர்கள் எல்லாரும் நேர்வழியை தெரிந்து கொண்டபடியினாலே, பிரயோஜனமான போதனைகளுக்குள்ளே அடங்கியிருந்தபடியினாலே அவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். பிரியமானவர்களே, பிரயோஜனமான போதனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய பழகிக்கொள்ளுங்கள். இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதம், இந்த மாதம் நன்மைகளை சுதந்திரிக்கிற மாதம் என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வானத்தையும் பூமியை படைத்த சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசுவே, இந்த அருமையான நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டிருக்கிறார்கள். அப்பா, பிரயோஜனமான போதனைகள் அவருடைய காதுகளில் கேட்கட்டும். நீர் நேர்வழியாக உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. தடைகள் மாறட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்தை எங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரிவிங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம்.